அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம், குரு கடாட்சம். இன்றைக்கி எதை பார்க்கலான்னா காலம்ங்கிற டைட்டிலில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ காலம் பதில் சொல்கிற அளவுக்கு நம்மளால் கூட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ அந்த கால பெண் பிள்ளைகளுக்கும் இந்த கால பெண் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்போது அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மம்மா அப்பப்பா காலத்துலலாம் பாட்டிங்க கதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? வடக்கதை சொல்லுவாங்க இல்லைங்களா? காக்கா கதை. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்கம்மா. வடை சுட்டுட்டு இருக்கும்போது அந்த காக்கா வடையை திருடிட்டு போயிடுச்சு. அந்த வடையை திருடிட்டு போன உடனே அந்த நதி பார்த்துட்டே இருந்துட்டு தந்தமாக காக்கா காக்கா ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி அந்த வடையை பாடும்போது கீழே விழுந்த உடனே அதை எடுத்துக்கிச்சு அப்படின்னு பாட்டி கதை சொல்லிகிட்டு இருக்காங்க பேத்திங்களுக்கு. அப்போ அந்த பேத்திங்க கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட? அப்போ அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அந்த காக்கா தப்பு பண்ணிச்சு இல்லையா, அதனால் அதுக்கு தண்டனை, அதுக்கு வடை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பேத்தி கேட்குது, சரி அந்த காக்கா தப்பு பண்ணிடுச்சு அதனால் வடை கிடைக்கல, அந்த நதியும் தப்பு தானே பண்ணிச்சு, அந்த நதிக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அம்மம்மா சொல்கிறாங்க, பெண் பிள்ளைகள் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் பிள்ளைகள் கேள்வியே கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் கல்யாணம் ஆகாதுன்றாங்க. சரிங்களா? அப்போ பிள்ளைங்க யோசிச்சிச்சு. அது அந்த காலத்து பிள்ளைங்க சொன்னதெல்லாம் கேட்டுச்சு இல்லைங்களா? இந்த காலத்து பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்லும்? அம்மம்மா கதை சொல்ல வந்தாலே, அம்மம்மா நீ சொல்லாத அம்மம்மா, நான் சொல்கிறேன் கதையை நீ கேளு. எத்தனை நாள் அந்த காக்காவோட கதையே கேட்டுட்டு இருக்கிறது, இப்போ நான் யானை கதைன்னு சொல்கிறேன் அம்மம்மா, நீங்கள் கேளுங்க அப்படின்னு பேத்திங்க சொல்கிறாங்க. இப்போத்தி பெண் பிள்ளைகள் விழிச்சிக்கிட்டாங்க இல்லைங்களா? விழிப்புணர்வு நிலைக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா? அப்போது இந்த பெண் பிள்ளை அம்மம்மா நான் யானை கதை சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு அந்த பேத்தி கதை சொல்லுது. அப்போது அந்த பொண்ணு என்ன கதை சொல்லுதுன்னா, அம்மம்மா இப்போ கோயிலில் கோயிலுக்கு முன்னாடி ஒரு யானை நிற்கிது. சரிங்களா? உள்ள பிள்ளையார் மூலஸ்தானத்தில் பிள்ளையார் உட்காந்துட்ருக்காரு. வெளியே யானை நிற்கிது. இந்த யானை எல்லாத்துக்கிட்டையும் இப்படி கேட்குது இல்லைங்களா? வெளி நின்றுட்டுருக்கிற யானை இப்படி எல்லாத்துக்கிட்டையும் கேட்குற நிலைமையில் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைங்க யோசனை பண்ணுது. உள்ள பிள்ளையார் யானை தலையில் தான் உட்காந்துட்ருக்காரு, ஆனால் அவர் கொடுக்குற நிலைமையில் இருக்கார். இந்த யானை வெளியில் இருக்கிற யானை கேட்குற நிலைமையில் இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த யானை தலையில் இருக்கிற பிள்ளையார் கொடுக்குற நிலைமையில் இருக்கார். ஏன்னு அந்த பிள்ளைங்க குழந்தைங்க யோசனை பண்ணுறாங்க. அப்போது வெளியில் இருக்கின்ற யானை பாகனோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்த நிலைமையிலேயே இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த பிள்ளையார் தன்னை தன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு யோசிக்குது பிள்ளைங்க. இந்த கதையை சொல்லுது பாட்டிக்கிட்ட. அப்போ அம்மம்மா நீ யோசிச்சிக்கோ, இந்த யானையாக இருக்கணுமா இல்லை உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காருல பிள்ளையாது அப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமா, அந்த யானையாக இருக்கணுமா இந்த யானையாக இருக்கணுமான்னு நீ யோசிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு இப்போ புதுசாக குழந்தைங்க கதை சொல்கிறாங்க. யானை கதை, அந்த காக்கா கதையோட இந்த யானை கதை சூப்பராக இருக்கு இல்லைங்களா? அப்போது குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்கல்ல, விழிச்சிக்கிட்டாங்க. ஏன் இப்படி கதை சொன்னாங்க அம்மம்மா, ஏன் நம்ம அம்மாக்களோட நிலைமை அப்படி இருந்துச்சு அப்படின்னு யோசனை பண்ணி, அந்த காலத்தில் என்னங்க சொல்லுவாங்கன்னா, படிக்கக்கூடாது, படிக்க வைக்க மாட்டாங்க, படித்தா கேள்வி கேட்பாங்களாம், படிச்சுட்டு வேலைக்கு போனால் இன்னும் அதிகமாக கேள்வி கேட்பாங்களாம், அதனால் படிக்க வைக்க மாட்டாங்க. பெண் பிள்ளைகள்னா பேசவே கூடாதும்பாங்க இல்லைங்களா? அது அந்த காலம். பூம்பு மாடு போல் இப்படின்னதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் அப்படி கிடையாது. இப்போ அந்த பேத்தி என்ன சொல்லுது, இந்த காலத்து பெண் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, அம்மம்மா இந்த யானையாட்டம் இருக்கணுமா அந்த கடவுளாட்டம் இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கணும். இப்போ
நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கும்போது நாம் இந்த நிலையில் இருக்கலாம். மற்றவங்க கண்ட்ரோலில் நம்மளை வச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த நிலைமை வந்துடுது அப்படின்னு யோசனை பண்ணி பிள்ளைங்க வந்து விழிப்பு நிலை வந்து நல்லா படித்து சம்பாதியங்கள்லாம் வாங்கிட்டு இப்போ என்ன சொல்கிறது பெண் பிள்ளைங்கள், அம்மம்மா பசங்க பேசக்கூடாது, பேசுனா கல்யாணம் ஆகாது சொல்கிறாங்களா? எப்படி இந்த நிலைமை வந்துச்சுன்னு யோசிங்களேன். இப்போ நான் ஒன்றுக்கும் ஆன்மீகம் என்ன சொல்லுது, நாம் என்ன கொடுப்போமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுது இல்லைங்களா? அப்போ என்னென்ன நடந்துச்சோ அது வந்து இப்போ அப்படியே மாற்றி நடந்துட்டுருக்கு, அவ்வளோதான். அப்போ பசங்க கேட்பாங்க இல்லைங்களா, நாங்கள் எதுவுமே பண்ணலையே, நம்மளுக்கு ஏன் இப்போ இந்த நிலைமை அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன பதில்னா, இப்போ வந்து பாட்டன் சொத்து வந்து பேரனுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பாட்டன் சொத்துன்னு எது சொத்து மட்டுமா, சொத்து பணம் மட்டுமா? அப்படி கிடையாது. சொத்து அந்த ஜீன் படியாக வர அந்த நோங்க எல்லாமே அப்போ வந்து அவங்க சேர்த்து வச்ச மெயினாக வந்து ஜீன் படி வர நோவு இந்த சொத்தெல்லாம் கூட அதுக்கு பின்னாடி தாங்க. மெயினாக வந்து அவங்க சேர்த்து வச்சாங்க பார்த்தீங்களா, புண்ணியம் பாவம். அது ரெண்டுமே வந்து குழந்தைங்கள பாதிக்கும். அப்படியே தலைமுறை 7 தலைமுறைக்கு அது பாதிக்குமா. அப்போ அப்பா அம்மா செஞ்சதெல்லாம் யாரை பாதிக்கும்னா குழந்தைங்கள பாதிக்குமா. இப்போ பசங்க நினைப்பாங்க தானே, நாம் என்ன பண்ணோம், இப்போ நம்ம இதில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிப்பாங்க தானே. அது எல்லாமே எதனோட விளைவுன்னா அவங்கவுங்க மூதாதையர் செஞ்சதெல்லாம் அவங்கள வந்து பாதிக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து சொத்து சம்பாதிச்சு வைக்கிறது கூட 2வது பட்சம். ஃபஸ்ட்டு எதை சேர்த்து வைக்கணும்னா புண்ணியத்தை சேர்த்து வை. நீ புண்ணியத்தை சேர்த்து வைக்கும்போது தான் உன் பிள்ளைகளெல்லாம் அடுத்தடுத்து எல்லாமே வந்து நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எதுக்கு சொல்கிறாங்க, ஊதா வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும்ன்ட்டு. இப்போ பிள்ளைக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க சிலர், வீட்டில் மனைவி கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா? ஆனால் ஊதா வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்க்கும்போது தான் பிள்ளையும் தானாக வளருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை நாம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி நடக்கும்போது அந்த அன்பு நம்ம பிள்ளைங்களுக்கும் தானே கிடைச்சிடும். ஆகையினால் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த டைம்லேயுமே நம்ம வந்து ரொம்பவும் ஆட்டம் போடாமல் அமைதியாக மௌனமாக இருந்துட்டோம்னு வைங்களேன், எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி மகிழ்ச்சியாக ஹாப்பியாக வாழணும். இப்போ பசங்க உண்மையாலுமே இப்போ ஜாதகம் விடுறதுன்னா யோசிக்கிறாங்க, என்னடா பண்ணுறது, எத்தனை கொஸ்டின். அதுக்கு ஜாதகம் விடுறதுனாவே முன்னே கொஸ்டின் தான். பெண் பிள்ளைங்கள் கேட்குது, ஐடி வேலையா, ஓகே. அடுத்த கொஸ்டின், 1 லட்சம் சம்பளமா, அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், அப்பா அம்மா கூட இருப்பாங்களா இல்லையா, ஓகே. ஏன் இந்த நிலைக்கு வந்துடுச்சு யோசிங்க. அதாவது அந்த போன இதில் வந்து அவங்கெல்லாம் சொன்னது எல்லாமே இப்போ வந்து அப்படியே உள்டாவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போது நாம் என்ன பண்ணணும், எப்படி நாம் வாழணும், அந்த யானை கதையில் வந்தாப்புல மற்றவங்க கண்ட்ரோலில் நாம் வாழும்போது இந்த நிலையில் தான் இருப்போம். நம்ம கண்ட்ரோலில் நாம் எப்போ வாழுவோமோ அப்போ தான் நம்ம வந்து கொடுக்குற நிலைக்கு வந்துடுவோம். யோசிப்போம், விழிப்பு நிலைக்கு வந்துடுவோம், பகவான் சொன்னதை யோசிப்போம், ஹாப்பியாக வாழலாம். பாய். கேட்டதுக்கு மிக்க நன்றி.